என்னது, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் ராமர் கோவில் கட்டவில்லையா? உண்மை என்ன? அயோத்தியில் பாபர் மசூதியை இடித்த இடத்தில் ராமர் கோவில் கட்டப்படவில்லை என சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவலின் உண்மைத்தன்மை என்ன என்று விரிவாக பார்ப்போம். இது தொடர்பாக செய்திகள் ஊடகங்களில் ஆக்கிரமித்து இருக்கும் நிலையில் பாபர் மசூதியை இடித்த இடத்தில் ராமர் கோவில் கட்டப்படவில்லை என ஒரு தகவலும் சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. ஏராளமானோர் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் இதனை பதிவிட்டு வருகின்றனர். இதில் பாபர் மசூதியை இடித்த இடமும் ராமர் கோவில் கட்டும் இடமும் வேறு வேறு. இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இதைவிட பெரிய துரோகம் என்ன இருக்க முடியும்? ராமர் எங்கே பிறந்தார்? மசூதி இருந்த இடத்திலா? ராமர் கோவில் கட்டும் இடத்திலா? மசூதி இருந்த இடத்தில் என்றால் ஏன் கோவிலை வேறெங்கோ 3 கிலோமீட்டர் தொலைவில் கட்டினார்கள்? இப்போது கோவில் கட்டி இருக்கும் இடத்தில்தான் ராமர் பிறந்தார் என்றால் சம்பந்தம் இல்லாமல் 500 வருடத்திற்கு முன்பு கட்டிய புராதன சின்னத்தை எதற்காக உடைத்தீர்கள்? எப்போதோ அமைதியாக கோவில் கட்டி போயிருக்கலாமே. மேலும் பாபர் ராமர் பிறந்த இடத்தில் கட்டினார் என்பது பொய்தானே என்று குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில்தான் உண்மை தன்மை குறித்து ஆராயும் முயற்சியில் ஈடுபட்ட போது பல்வேறு உண்மை கண்டறியும் ஊடகங்கள் இது குறித்து தகவலை பகிர்ந்துள்ளனர். கூகுள் மேப் உதவியுடன் அவர்கள் மேற்கொண்ட ஆய்வில் பாபர் மசூதி என குறிப்பிடப்பட்டுள்ள இடத்திலிருந்து கோவில் கட்டப்படும் இடம் 750 மீட்டர் தொலைவில் மட்டுமே உள்ளதை அறிய முடிந்தது. கூகுள் மேப்பின் சேட்டலைட் படமும் இதை உறுதிப்படுத்துகிறது. இதன் மூலம் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் ராமர் கோவில் கட்டப்படுகிறது என்று பகிரப்பட்ட தகவல் வதந்தி என உறுதிப்படுத்துகிறோம்.